ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு மில்லட் ரெசிபி வரகரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 1 டம்ளர் வரகரிசி, அரை டம்ளர் பாசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3-4 டைம் அந்த வரகரிசி நல்லா ஒயிட் ஆகணும், அது வரையும் களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா நல்லா தண்ணி இழுத்து நல்லாயிருக்கும் பொங்கல், அதனால் நல்லா ஊற வச்சுக்கலாம். குக்கர் வச்சு குக்கரில் 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் நம்ம ஊற வைக்க சேர்த்துருக்கோம், அதனால் 5 டம்ளர் தண்ணி. 5 டம்ளர் தண்ணி விட்டு அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா பாயில் ஆகணும். நெய் எதுக்கு சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா, குக்கர் நம்ம மூடி போட்டு வைக்கும்போது பொங்கல் வெளியில் தெரித்து வராமல் இருக்கும், அதனால் நெய் சேர்க்குறோம். நல்லா கொதிக்கணும். கொதித்து பாயில் ஆகி வரும்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ரொம்ப இல்லை, அந்த லைட் எல்லோ கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அந்த லைட் எல்லோ கலரில் பொங்கல் பார்க்குறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் அந்த மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அப்புறம் நல்லா தண்ணி பாயில் ஆனோடனே அந்த ஊற வச்ச வரகரிசியை தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 விசில், 5 to 6 விசில் வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும், அதனால் 5 to 6 விசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். நெய், கொஞ்சமாக ஆயில், நான் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய், ஆயில் ரெண்டையும் நல்லா ஹீட் ஆனோடனே மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு இறக்குனோம்னா சுவையான டேஸ்டியான வரகு பொங்கல் ரெடி. ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 அல்லது 3 டைம் சாப்பிட்லாம். சிறுதானியம் ரொம்ப நல்லது. இது நான் தேங்காய் சட்னி, பொங்கல் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.